ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்எஸ்ஏபினா என்னென்னா நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், தேசிய சமூக உதவி திட்டம். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். 1995 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் வறுமை கோட்டிற்கு கீழ் பிபிஎல்லில் வாழும் முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நிதி உதவி மற்றும் பணியுதவி வழங்குவதாகும். இந்த திட்டம் 1995 தொடங்கப்பட்டிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கங்கள் என்னென்னா வறுமை கோட்டின் கீழ் வாழும் முதியோர்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நிதி உதவி, பண உதவி வழங்குவதுதான் இந்த என்எஸ்ஏபியின் முக்கிய நோக்கம். இதில் சில திட்டங்கள் இருக்குது. என்னென்னா இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் IGNOAPS, 60 வயதுக்கு மேற்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் முதியோருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் தமிழ்நாட்டில் 1000 கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாயில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 300 ரூபா இல்லாட்டி 500 ரூபா கொடுக்கும், மிச்ச காட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கும். சரிங்களா? அதான் ஓஏபி காசுன்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் IGNOAP. இது என்னென்னா 60 வயதுக்கு மேற்பட்டு வறுமை கோட்டின் கீழ் உள்ள முதியோர்களுக்கு மாதம் 1000. அடுத்த ஸ்கீம் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம் IGNWPS. இது 40 முதல் 79 வயதுக்குள் உள்ள வறுமை கோட்டின் கீழ் வாழும் விதவைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் தமிழ்நாட்டிலையும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. இது 29 ஸ்டேட்டில் கொடுக்குறாங்க. மத்திய அரசோட மானியம் 300லேருந்து 500 இருக்கும், மிச்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுக்குறாங்க. இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளர் ஓய்வூதிய திட்டம் IGNDBS. இது 18 முதல் 79 வயது உடைய 80% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம். இப்போ தமிழ்நாட்டில் இது 1500 ரூபா கொடுக்குறாங்க. தேசிய குடும்ப நலத்திட்டம் NFPS. இது என்னன்னா குடும்பத்தின் பிரதான ஆதாரமான ஒருவர் மரணம் அடைந்தால் குடும்பத்துக்கு ஒரு முறை 20,000 நிதியுதவி நேரடியாக அவர்களுடைய வங்கி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பப்படும். இந்த திட்டம் மத்திய அரசு நிதியுடன் மாநில அரசுகள் ஒத்துழைப்பில் செயல்படுத்தப்படுகிறது. இது எல்லாத்துக்குமே தலைமை யாருன்னா NSAP, நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், தேசிய சமூக உதவி திட்டம். இது 1995 ஆரம்பிச்சிருக்காங்க. மெயினாக ஏன் ஆரம்பித்தாங்கன்னா இந்தியாவில் வறுமை கோட்டின் கீழ் இருக்கிற முதியோர்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதியுதவி பண்ண அதுக்காண்டி ஒரு 4 ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம், தேசிய குடும்ப நலத்திட்டம்னு ஒரு 4 திட்டங்கள் மூலமாக இந்தியாவிலையும் 29 ஸ்டேட்டில் உள்ள மக்களுக்கு பயன்படுறதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது தான் நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், தேசிய சமூக உதவி திட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.